எனக்கு ஏன் வாழ்க்கையில் இப்படி நடந்துச்சு, எனக்கு ஏன் இப்படி ஒரு சூழல் அமைஞ்சிச்சு, இந்த மாதிரி சிந்திக்கிற ஒரு மனுஷனா இல்லை இந்த கேள்விகள்லாம் உங்களுக்குள்ளே இருக்கா? நான் ஒன்று தெளிவாக சொல்லிக்கிறேன். கொஞ்சம் தப்பாக எடுத்துக்க வேண்டாம், உங்கள் நல்லதுக்காக நான் சொல்கிறேன். இந்த புரிதல் நீங்கள் சரியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையை மாறும். கெட்ட விஷயம் ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு நினச்சிட்டு ஏதோ ஒன்று நம்ம வருத்தப்படணும்னு வச்சுக்கோங்க. ஏன் எனக்குன்ற மாதிரி எனக்கு புரியுது, ரொம்ப மனசுக்கு வேதனைக்குரிய விஷயம். முக்கியமாக இறப்புகள் ஏற்றுக்க முடியாத விஷயம் தான். அண்டர்ஸ்டாண்ட் உங்கள் வலி வேதனை, நீங்கள் என்ன சிந்திக்கிறீங்கன்னு எனக்கு புரியுது. பட் ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன், ஒரு ஆன்மீக புரிதலோடு நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. அந்த சிச்சுவேஷன் அந்த நேரத்தில் சரியாக தான் நடந்திருக்கு உங்களுக்கு. அது ஒரு வேலை போனதாக இருக்கட்டும், ஒருத்தர் இழந்ததாக இருக்கட்டும், எதுவாக வேணாலும் இருக்கட்டும். நான் நான் திருப்பியும் சொல்கிறேன், உங்கள் மேலே இருக்கிற அக்கறையில் சொல்கிற ஒரு விஷயம். ஏன்னா இந்த புரிதல் இல்லாமல் நிறைய பேர் வெளியே வர முடியாத சூழலில் மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுறாங்க. ஸோ அந்த சூழல், அந்த மனிதர் நம்மளை விட்டு போனதாக இருக்கட்டும், அந்த விஷயம் அந்த நேரத்துக்கு நடந்ததாக இருக்கட்டும், அந்த நேரத்தில் சரியான விஷயம் தான் அது. உங்களுக்கு நடந்த விஷயத்த ஏற்றுக்கோங்க. நீங்கள் அதை ஏற்றுக்கிட்டீங்க, ஒத்துக்கிட்டீங்கன்னா ஏன் அதுன்றதுக்கு உங்களுக்கு தன்னை போல உள்ளுக்குள்ளேருந்தே ஒரு புரிதல் வரும். வாழ்க்கையும் சுற்றி உங்களுக்கு விஷயங்கள் காட்டும், ஏன் அந்த நேரத்தில் அது அப்படி நடந்துச்சுன்றது. நிறைய பேர் பண்ணுற தப்பு, அந்த விஷயத்தையே பிடிச்சிக்கிட்டு இருக்கிறதுனால ஏன் அது நடந்துச்சு அப்படின்றதுக்கான ஒரு தெளிவு வாழ்க்கையை உங்களுக்கு கொடுக்கும் போதும் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு அந்த கண் பார்வை இல்லை. நம்ம அதை பார்க்க மாட்டோம். ப்ளஸ் அதை மீறி ஏதாவது ஒரு நல்ல விஷயம் வந்தாலும் அதை பார்க்குறதுக்கும் நமக்கு அந்த பார்வை இருக்கிறது இல்லை. ஏன்னா இதை நம்ம பிடிச்சிக்கிட்டு இருக்கிறதுனால. ஸோ தயவுசெய்து என்ன விஷயம் நடந்துச்சோ அதை ஏற்றுக்கிட்டு அப்படியே விட்டுடுங்க. நீங்கள் கொஞ்சம் ஓப்பன் மைண்டடாக இருந்து அதை நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை மாறும், ஒரு விடை கிடைக்கும். அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கை ரொம்ப அழகாக மாறும், தெளிவாக மாறும். வேறு நம்புங்க இல்லை. ஸோ நான் எப்பயும் சொல்கிற மாதிரி உங்கள் எல்லாருக்கும் நான் இருக்கேன்.